வள்ளல் நெடுமாறன். வெல்கம் மை சேனல் ரகுநாதன் ஸ்ரீனிவாசன். நெடுமாறன் தமிழ் வரலாற்றில் வீரமும் வள்ளன்மையும் மிளிர்ந்த மன்னர். போரிலும் பெருமை, கொடையிலும் பரிவு, அரசாட்சியில் நியாயமும் நெறியும் கொண்டவர். அவர் நீதி செய்யும் கைதான் வள்ளல் கையின் முன்னணி என பேசப்பட்டவர். தனது நாட்டின் மேம்பாட்டிற்காக செல்வத்தை மட்டுமல்ல, சொந்தமான உடலை கூட கொடுத்தவர். பழநாட்டு ஓர் அரச குடும்பத்தில் பிறந்த நெடுமாறன் சிறுவயதில் யுத்த பயிற்சி, அறிவு பயிற்சி, மக்களுடன் நேரடி பழக்கம் ஆகியவற்றால் மக்கள் மனதில் நம்பிக்கையானவர் ஆனார். அரசராக ஆன பிறகு நிலம் இல்லாத ஏழைகளுக்கு அரசு நிலத்தை வழங்கும் திட்டத்தை தொடங்குகிறார். விவசாய நிலங்களே வாழ்க்கையின் அடிப்படை என்று நம்பினார். ஒரு திருநாளில் நெடுமாறன் அரசு விருந்தை ரத்து செய்து ஒவ்வொரு ஏழை வீட்டிற்கும் உணவு, கொடை பொருட்கள் அனுப்புகிறார். நெடுமாறன் தனி கல்வி அறக்கட்டளை ஏற்பாடு செய்து தன் அரசுக்குள் நூற்றுக்கணக்கான பள்ளிகளை கட்டுகிறார். பள்ளி கட்டிடத்திற்கு சொந்த ஆபரணங்களை விற்று கொடுத்தார். ஒரு விவகாரத்தில் தனது மகனே தவறு செய்தான் என்பதை அறிந்ததும் நெடுமாறன் மகனை நீதிக்குச் சமர்ப்பிக்கிறார். நீதியே உயர்ந்தது என்கிறார். வலிமையான புலிகள் பிடிக்கப்பட்டு அடைப்பட்டிருந்தன. நெடுமாறன் அவற்றுக்கு பாதுகாப்பாக இயற்கை சூழலில் ஒரு வனச்சிறைசாலை அமைக்கச் செய்கிறார். ஒரு கவிஞன் நெடுமாறனை புகழ்ந்து பாடிய பாட்டுக்காக நெடுமாறன் கோட்டம் ஒன்றையே பரிசளிக்கிறார். ஒரு போர் வெற்றியில் பகைவரை அடிமைப்படுத்தாமல் அவர்களுக்கு நிலமும் மரியாதையும் கொடுத்தார். பரிவு காட்டும் வெற்றி மிக பெரிது என்கிறார். மரணம் நெருங்கும் காலத்தில் நெடுமாறன் தன் சொத்து அனைத்தையும் கல்வி மற்றும் மருத்துவ நிலங்களுக்கு வழங்குகிறார். நெடுமாறனின் புகழ் பாடல்களிலும் இலக்கியங்களிலும் நிலைத்து நிற்கிறது. வள்ளல் என்று சொல்வதே நெடுமாறனின் இயல்பாகவே பேசப்படுகிறது. எண்ணம் இசை அனிமேஷன் சி. ரகுநாதன் தாம்பரம்.